ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ் வித் பிஜே. இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்குமே, எஸ்பெஷலி ரென் அண்ட் மார்ட்டினில் இருக்கக்கூடிய எல்லா கிராமர் டாப்பிக்குமே வித் ஆன்சரோடு நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோவோட ஸ்பான்சர் யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எஸ்பிஓ அப்படிங்கிற ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் உங்களுக்கு வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றின ஒரு விளக்கமான வீடியோ இதோ. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரீப்ளையும் கொடுப்பாங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரும் சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, வாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதை எப்படி 2 டைப்ஸாக பிரிக்கலாம், அது என்னென்ன அப்படிங்கிறத தான் ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான காம்ப்ளிமெண்ட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா மெயினாக தேவையானது சப்ஜெக்டும் வேர்பும் தான். அதாவது யார் அந்த செயலை செய்கிறாங்க, அந்த செயல் என்ன அப்படிங்கிறது, அதுதான் சப்ஜெக்ட் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில நேரங்களில் சப்ஜெக்ட் வேர்பு மட்டுமே போதும் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம அப்படி மட்டும் மேக் பண்ணுறதில்ல, கூட நிறையா விஷயங்களை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஒன்று தான் வந்து காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்னால் என்ன, அதுக்கு ஏன் காம்ப்ளிமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. த பேபி லாவ்ஸ். இதில் எது சப்ஜெக்ட்டுன்னு கேட்டிங்கன்னா த பேபி. லாவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேர்பாக இருக்குது. இதே த பேபி இஸ் ஹாப்பி இப்படி நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்ஜெக்டும் இருக்குது, இஸ்ஸுங்கிறது வேர்பு. இந்த ஹாப்பி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட். எங்கெல்லாம் வந்து வேர்பால் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியலையோ அந்த இடத்துலலாம் ஒரு வார்த்தையை போட்டு அந்த வாக்கியத்தை நம்ம முழுமை பெற செய்வோம். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஒரு நவுனாக இருக்கலாம், அது ஒரு ப்ரொனவுனாக இருக்கலாம், அது ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில வார்த்தைகளை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து காம்ப்ளிமெண்ட். இதுக்கு நான் நிறையா வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹீ அப்பியர்ஸ் எ ரோக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீங்கிறது சப்ஜெக்ட், அப்பியர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ப், ரோக். ஸோ அந்த ரோகுன்ற வார்த்தையை போட்டால் மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ரோகுங்கிறது காம்ப்ளிமெண்ட். ராமா பிகேம் சேட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராமா சப்ஜெக்ட், பிகேம்ன்றது வேர்ப், சேட் அப்படின்ற வேர்டை போடும்போது தான் ஃபில் ஆகுது. ஸோ அதனால் சேடுங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஷீ சீம்ஸ் அன்ஹாப்பி. இதில் பார்த்திங்கன்னா ஷீ சப்ஜெக்ட், சீம்ஸ் வேர்ப், அன்ஹாப்பிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இட் இஸ் ஹிம். இதில் பார்த்திங்கன்னா இட் சப்ஜெக்ட், இஸ் வேர்ப், ஹிம்முங்கிற ப்ரொனவுனை போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறோம். பீல் பிகேம் மினிஸ்டர். இதில் மினிஸ்டர். த ஸ்கை க்ரூ டார்க். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க். ஹீ லுக்டு பேல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேல். இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட். இந்த இன்கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய வேர்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இன்கம்ப்ளீட் வேர்ப் இல்லைன்னா வேர்ப் ஆஃப் இன்கம்ப்ளீட் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து வேர்ப் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அங்கே ஒரு வேர்டு வந்து ஃபில் ஆகுது, அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போது நம்ம ஒரு சென்டென்ஸை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். அதாவது சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ராம் சிங் இஸ் அ சோல்ஜர். இதில் ராம் சிங் சப்ஜெக்ட், இஸ் வேர்ப், அ சோல்ஜர் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இதில் எது ப்ரிடிக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்பு காம்ப்ளிமெண்ட் சேர்ந்த பகுதி தான் ப்ரிடிக்ட். சப்ஜெக்ட்டுங்கிறது எப்போவுமே தனியாக தான் இருக்கும்.
he became angry. இதில் பார்த்தீங்கன்னா he subject, became verb, angry அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். அந்த became angryங்கிறது ப்ரிடிக்ட் பார்ட்டில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 6 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து எது வேர்ப், அதோட காம்ப்ளிமெண்ட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. த ரூமர் சீம்ஸ் ட்ரூ. இதில் பார்த்தீங்கன்னா ரூமர் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டில் வரும். சீம்ஸுங்கிறது வேர்ப், ட்ரூ அப்படிங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட். த நைட்ஸ் பிகேம் கோல்டு. இதில் பார்த்தீங்கன்னா பிகேம்ங்கிறது வேர்பு, கோல்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட். த சைல்டு ஃபெல் அஸ்லீப். இதில் ஃபெல்லுங்கிறது வேர்ப், அஸ்லீப்புங்கிறது காம்ப்ளிமெண்ட். அட் லாஸ்ட் த சீ பிகேம் காம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிகேம் வேர்ப், காம் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். த மேங்கோஸ் டேஸ்ட் டெலிஷியஸ். இதில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அப்படிங்கிறது வேர்ப், டெலிஷியஸ் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஒன் ஆஃப் த 11 ஃபெல் இல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபெல்லுங்கிறது வேர்ப், இல் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்னா என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.